அந்த வசனத்திலே திருப்பி அடிக்கிறப்ப தமிழ் அரசு இந்த கல்லூரி விசித்திரம் நிறைந்த பல போராட்டங்களை சந்தித்து இருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இப்போராட்டம் விசித்திரம் அல்ல. போராடும் நாமும் புதுமையான மனிதர்களும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய ஜீவன்தான் நாம். உயர்கல்வித்துறையிலே கோரிக்கை விடுத்தேன். அரசு மீது வழக்கு தொடுத்தேன். அரசை எதிர்த்து வசைபாடினேன் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. உயர்கல்வித்துறையிலே கோரிக்கை விடுத்தேன். உயர்கல்வி கூடாது என்பதற்காக அல்ல, உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் பெறுவதற்காக. அரசு மீது வழக்கு தொடுத்தேன். பழி சுமத்துவதற்காக அல்ல, கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்வதை, காலம் தாழ்த்துவதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்டீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்றீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலம் கலந்திருக்கிறது. என்னை கௌரவ விரிவுரையாளர் என்கிறார்களே, இந்த கௌரவ விரிவுரையாளரின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில். படம் எடுத்தாலும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், ஆனால் தீயை தாண்டி இருக்கின்றேன். கேளுங்கள் என் கதையை. நீதிபதி அவர்களே, தீர்ப்பு எழுதுவதற்கு முன், பணி நிரந்தரம் தொடர்பான தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியிலே பணியில் சேர்ந்தவன் நான். இக்கல்லூரி என் பணிக்கான அங்கீகாரம் கொடுத்தது. என்னை சமூகத்தில் பேராசிரியர் என்ற உயர்ந்த நிலைக்கு ஆக்கியது. உயர்கல்வித்துறை வழக்கிலே ஈடுபட்டு இதோ குற்றவாளி கூண்டிலே உங்கள் மீன் நிற்கின்றார்களே இந்த ஜாலக்கார அரசாங்கம், இவர்கள் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். நிரந்தரம் செய்யப்படுவேன் என வாழ்க்கையை தொலைத்தேன். கடனால் மெலிந்தேன், நலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறப்போகிறேன். இது நான் சொல்றது. என் பணியின் பெயரோ கௌரவ விரிவுரையாளர். கௌரவமான பெயர், ஆனால் நிஜத்தில் கௌரவம் இல்லை. மாத கடைசியில் கையில் பணம் இல்லை, கண்களிலே நீர். பணத்திற்காக நான் அலைந்தேன். பணி நிரந்தரத்திற்காக அரசை எதிர்த்தேன், போராட்டம் செய்தேன். அரசு என் போராட்டத்தை சிதைத்தது, கைது செய்து சிறைப்படுத்தியது. போராடினேன். வாழ்க்கை முழுவதும் போராடினேன். ஓடினேன். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன். கலைஞர் வசனா, அரசு என் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீக்குவோர் செய்தார்களா? வாழ்வு அளித்தார்களா இந்த அரசாங்கம்? இந்த அரசாங்கத்தை எதிர்த்தது ஒரு குற்றம், வழக்கு தொடுத்தது ஒரு குற்றம், வசை பாடியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம்? கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயரை சொல்லி காலம் தாழ்த்தும் வீணர்களின் குற்றமா? பணி நிரந்தரம் செய்யாமல் தொகுப்பூதியமாக கொடுத்து மீண்டும் தற்காலிக பணியாகவே தொடர்வது யார் குற்றம்? உயர்கல்வித்துறையின் குற்றமா, அல்லது அமைச்சர் பெயரை சொல்லி அதிகாரிகள் செய்யும் வேலையின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை கௌரவ விரிவுரையாளர்களின் போராட்டங்கள் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஓட்டம். இந்த வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் போராட்டம். சமூக நீதி, திராவிட மாடல், அப்பா எல்லாருக்குமான ஆட்சி உங்கள் கனவு என்றெல்லாம் கூறும் முதல்வர் ஐயா அவர்கள் உங்கள் தந்தையின் கலைஞரின் முத்தமிழ் அறிஞரின் வசனத்தில் உருவான பராசக்தி படம் மூலம் உருவான அந்த வசனத்தை உங்களுக்கே எங்கள் போராட்டத்தின் வாயிலாக திருப்பி அடிக்கின்றோம். இது படத்திற்கான வசனம் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை பாடத்திற்கமாக இது பொருந்தும் என கூறி இந்த போராட்டம் எங்களுக்கான அந்த 5 அம்ச கோரிக்கைகளும் மற்றும் பணி நிரந்தரம் அடையும் வரையிலும் இந்த போராட்டம் தொடரும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பக்கத்துல வந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே.